சமீபத்தில் திமுகவில் இணைந்தவர்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் உட்பட திமுகவில் இணைந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. என்னென்ன பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக தலைமை கழக நிர்வாகிகள் தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நியமனம் தொடர்பாக புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திமுகவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் வழங்கி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமாருக்கு திமுக வர்த்தக அணி துணை செயலாளர் பொறுப்பும், அதே போல ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த பின் திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியத்திற்கு திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுக வர்த்தக அணி துணை செயலாளராக பி.டி. செல்வகுமாருக்கும், அதே போல திமுக மாணவரணி துணை செயலாளராக சுரேஷ் என்பவருக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக சட்டத்துறை துணை செயலாளராக ஜெயக்குமார் என்பவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு மாநில துணை செயலாளராக செல்வகுமார் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் தற்பொழுது திமுக தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து வரக்கூடியவர்களுக்கு புதிதாக திமுக கட்சிகளில் பொறுப்புகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமாருக்கு திமுக வர்த்தக அணி துணை செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஓபிஎஸ் அணியிலிருந்து பிறந்த சுப்பிரமணியத்திற்கும் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் திமுகவில் இணைந்தவர்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமார் உட்பட திமுகவில் இணைந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. என்னென்ன பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக தலைமை கழக நிர்வாகிகள் தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நியமனம் தொடர்பாக புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திமுகவில் புதிதாக இணைந்தவர்களுக்கு பல்வேறு பொறுப்புகள் வழங்கி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமாருக்கு திமுக வர்த்தக அணி துணை செயலாளர் பொறுப்பும், அதே போல ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்த பின் திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியத்திற்கு திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுக வர்த்தக அணி துணை செயலாளராக பி.டி. செல்வகுமாருக்கும், அதே போல திமுக மாணவரணி துணை செயலாளராக சுரேஷ் என்பவருக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக சட்டத்துறை துணை செயலாளராக ஜெயக்குமார் என்பவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆதிதிராவிடர் நலக்குழு மாநில துணை செயலாளராக செல்வகுமார் அவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் இவர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் தற்பொழுது திமுக தலைமை கழகம் சார்பாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து வரக்கூடியவர்களுக்கு புதிதாக திமுக கட்சிகளில் பொறுப்புகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் விஜயின் முன்னாள் மேலாளர் பி.டி. செல்வகுமாருக்கு திமுக வர்த்தக அணி துணை செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஓபிஎஸ் அணியிலிருந்து பிறந்த சுப்பிரமணியத்திற்கும் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செலினா, தகவலுக்கு நன்றி.